அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீ எங்களுக்கு வழங்கிய வாழ்க்கை நெறியான இஸ்லாம் உனது அருட்கொடைகளில் ஒரு பேரருட்கொடை. அற்ப பிறவிகளான எங்களை ஓர் அற்புத பிறவிகளாக மாற்றுவதற்கு எவ்வளவு நுணுக்கமாக அந்த வாழ்க்கை நெறியை நீ வடிவமைத்திருக்கிறாய். இந்த மார்க்கம் மட்டும் எங்களுக்கு கிடைக்காமல் போயிருந்தால் உனது படைப்புகளுக்கு முன்னால் நாங்கள் தலைகுனிந்து சீரழிந்து போயிருப்போம். ஆனால் இஸ்லாம் என்ற பேரருளை எங்களுக்கு வழங்கி எங்களை சிறப்பு செய்து விட்டாய். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணுக்கு புலப்படாத உனது வானவர்களை நம்பி எங்களது அறிவுக்கும் புலன்களுக்கும் அப்பாற்பட்டவையும் உள்ளன என நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உனது வேதத்தை நம்பி உனது வழிகாட்டுதல் உண்மையானது என்று நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். உனது தூதர்களை நம்பி அவர்கள் மூலம் எங்களுக்கு வழிகாட்டியமைக்கு உனக்கு நாங்கள் நன்றியும் செலுத்துகிறோம். இன்னும் இறுதி நாள் பற்றிய நம்பிக்கைதான் எங்களது வாழ்வை அப்படியே புரட்டி போடுகிறது, புடம் போட்டு மாற்றுகிறது. அடிக்கடி எங்களது இதயத்தை சுய விசாரணை செய்து பாவத்தின் பக்கம் சாயும் போதெல்லாம் சட்டென்று எங்களை எச்சரிக்கவும் செய்கிறது அந்த மறுமை நம்பிக்கை. அண்ட சராசரங்களின் அதிபதியே, கலாகதர் என்ற உனது ஏற்பாட்டை நாங்கள் பொருந்திக் கொள்வதால் எங்களது இதயம் அமைதியடைகிறது. நன்மையும் தீமையும் உனது புறத்திலிருந்து என நம்புவதால் தான் எங்களால் துன்பத்திலும் இன்பம் காண முடிகிறது. கண்ணீரில் வாழ்வு கரைந்து விடாமல் இருக்கிறது. அளவற்ற அருளாலா, நிகரற்ற அன்பாலா, இந்த இஸ்லாமில் நாங்கள் முழுமையாக நுழைந்து விட வேண்டும். இந்த இஸ்லாமிலேயே நாங்கள் மரணிக்கவும் வேண்டும். உனது மார்க்கத்தை, அதன் சட்டதிட்டங்களை தெளிவாக நாங்கள் கற்க வேண்டும். உனது வழிகாட்டலுக்கு, உனது தூதரின் நடைமுறைகளுக்கு அப்பால் வேறெதுவும் இல்லை என்று எங்கள் இதயத்தில் உறுதி ஏற்பட வேண்டும். உனது தீனை தெளிவாக தெரிந்து அதன்படி வாழ்வதன் மூலம்தான் மறுமை வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றியை நாங்கள் இழந்து விடாமல் இருக்க எங்களுக்கு இஸ்லாமில் தெளிவை வழங்கிடு ரஹ்மானே. எங்களது வாழ்வும் மரணமும் உனது தீனுக்காகவே ஆக்கிவிடு ரபுல் ஆலமீனே.